இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்தபடி என்னோட கூட வருகிறது. இதோ நான் மரித்தேன், சதா சர்வ காலம் உங்களுக்காக உயிரிழக்கும் சொன்ன வரும். கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிலான நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்தபடி என்னோட கூட வருகிறது. இதோ நான் மரித்தேன், சதா சர்வ காலமும் உங்களுக்காக உயிரோடு சொல்லப்படும். கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவங்களுக்கும் உண்மையற்று ஊழியம் செய்தவங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையான நாமத்தில் யாருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீசஸ், பிரைஸ் காட், அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம், புக் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 4. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. மகா இறக்கம் கிருபையிருந்த பரலோகத்தின் நிலதெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உபவாச நாளுக்காக, இந்த விடுதலை நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையும் மீட்புமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் தேவ சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. யாக்கோபு எழுதின புத்தகத்தை வாசிச்சோம். தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் விட்டு ஓடி போவான். Obey with God, stand against the satanic force, cast away the Satan. சாத்தான் உங்களை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இங்கே ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நான் பேசுறதுல விளங்குதா, கேக்குதுல? இந்த யாக்கோபு என்கிற நிருபத்தை எழுதினவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த சகோதரன். யாக்கோபு யூதான்ல இருக்கல, ஜேம்ஸ், ஜோவா அப்படின்ல இருக்கல. இந்த புத்தகத்தை இயேசுவினுடைய சொந்த சகோதரர் எழுதியிருக்கிறார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகங்க, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அவருடைய விளக்கம் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம், அதுல 1ல இருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க. Thank you Jesus. அவர் அவ்விடமிட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு எங்கிருந்து வந்தது, இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் இப்படிப்பட்டது என்று கேட்டுக்கொண்டனர். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்கள் சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கார்கள் அல்லவா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து இடரல் அடைந்தார்கள். அல்லேலூயா. சின்ன வயசிலே சூசேப்பர் இறந்துட்டார். ஜோசப், யோசேப்புன்னு சொல்லப்பட்ட மரியாள், மாதான்னு சொல்லுவாங்கல்ல, மரியாளுடைய கணவன் சின்ன வயசுல இறந்துட்டார். அதற்கு அப்புறம் லிட்டரலா மாம்சத்துல யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா, இன்னும் சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க எஸ்தர், தாமார் அப்படி 2 சகோதரிகளும் இயேசுக்கு இருந்தாங்களாம். அப்போ ஜேம்ஸ் சொல்லப்பட்ட அந்த யாக்கோபு சொல்லப்பட்ட இந்த இயேசுவினுடைய சகோதரர் தான் அந்த நிருபத்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பின்பு, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்புதான் இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்க வாசிக்கும் போது அந்த சிலுவை காட்சியை நீங்க பார்க்கும்போது இயேசு தன்னுடைய தாயாய மரியாளை யோவான் கிட்ட ஒப்பு கொடுப்பார். தன்னுடைய தான் நேசிக்கக்கூடிய சீசனா இருக்கிற யோவான் கையில் ஒப்பு கொடுப்பார். இதோ ஒரு ஸ்திரீ, இதோ உன்னுடைய மகன் அப்படின்னு ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அன்றைய தினம் முதல் கொண்டு யோவான் இயேசுவின் தாயாய மரியாளை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு சபையினுடைய சரித்திரத்துக்குள்ளும் சத்தியத்துக்குள்ளும் நடந்ததற்காக அது ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று சரித்திரம் சொல்லுது. இப்பொழுது யோசே, யாக்கோபு, சீமோன்,
யோதா, எஸ்தர், தாமார் என்ற சகோதர சகோதரிகளும் இயேசுக்கு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் தான் இந்த நிருபத்தை எழுதும்படியாக இவர் ரசிக்கப்பட்டிருக்கிறார். யாரு? இந்த ஜேம்ஸ், இந்த யாக்கோபு. இவர் எழுதின ஒரு சரித்திர புத்தகம். இயேசுவினுடைய மரணத்துக்கு அப்புறம், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இவங்க ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இவங்க ஒரு சரித்திர புத்தகத்தை எழுதுறாங்க. அதுலதான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியதை குறித்து சொல்லப்படுகிறது. நாம் எல்லோரும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம எல்லாம் தேவனுக்கு obey with God, obey with Jesus Christ, obey with Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் நாம் எல்லாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்குது. கீழ்ப்படி இல்லாமல் மேற்படி போக முடியாது. கீழ்ப்படிய மேல கால் வச்சாதான் மேற்படிக்கே போக முடியும். எடுத்தோம் கவுத்தோம் வாழ முடியாது. அப்படி பறந்து போக முடியாது. ஒரு காலை விட்டு இன்னொரு காலை நீட்டிட்டு மேல வேற முடியாது. அப்போ கீழ்ப்படிதல் என்பது மிக மிக அவசியம், இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. நீங்க யாத்திராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. யாத்திராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம், அதுல ஒரு 10 கட்டளைகள் இருக்குது. மோசஸ் கையில கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, என்னையன்றி வேறொரு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். முதல் கட்டளை என்ன? முதல் கட்டளை, உனக்கு உண்டான சர்வேஸ்வரன் நானே, என்னை தவிர வேறொரு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக. அல்லேலூயா. இரண்டாவது கட்டளை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் யாதொரு சுர்பத்தையாயும் யாதொரு உடைப்படத்தையாயும் உண்டாக்காமல் நமஸ்கரம் இருப்பாயாக. நீ அதை உண்டாக்கி நமஸ்கரிக்கும் போது உன் கடவுளாய் ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை சாபத்தை வருவித்து தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என்னிடத்தில் அன்பு கூறுவாயானால் 1000 தலைமுறை வரைக்கும் நான் உனக்கு பேரன்பு காண்பேன், இரக்கம் பாராட்டுவேன் என்று 2ஆம் கட்டளையை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல ஒன்லி ஒன் காட் இந்த என்டையர் வேர்ல்ட். உலகத்துக்கு ஒரே ஒரு தெய்வம், அது இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய சர்வேஸ்வரன், குமாரனாகிய சர்வேஸ்வரன், பரிசுத்தாவிய சர்வேஸ்வரன். இரண்டாவது, அந்த சிலைகளையோ ஓவியத்தையோ வரைபடத்தையோ நீ நமஸ்கரிக்கும் உண்டாக்க வேண்டாம். அதை உண்டாக்கி நமஸ்கரிக்கும் போது 4 தலைமுறை வரை மேல சாபத்தை வைப்பேன். அதற்கு பதிலீடாய் 1000 தலைமுறை வரை உனக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்றால் நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்கிட்ட ஒப்புரவாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் கீழ்ப்படுதல்ல ஒரு படி. மூன்றாவது, உன் கடவுளாய் ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதே. எப்படியா? உன் ஆண்டவருடைய நாமத்தை நீ வீணிலே வழங்காதே. இவெல்லாம் கிறிஸ்தவனா பாரு. பிராஸ்டியூஷன் பண்ணுது, விபச்சாரம் பண்ணுது, வேசித்தனம் பண்ணுது, கொலை பண்றான், கொள்ளையடிக்கிறான், சண்டை போடுறான், கெட்ட வார்த்தை பேசுறான், பைபிள் எடுத்துட்டு போறான் சொல்றாங்கல்ல. அப்ப வீணிலே வழங்க கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கவே கூடாது. அல்லேலூயா. சண்டை, சச்சரவு, போராட்டம், பிரச்சனை பக்கத்து வீட்டுக்கு அக்கத்து வீட்டுக்கு இருக்க கூடாது. நான் கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் நமக்கு வேண்டும். கிறிஸ்துவினுடைய குட் கேரக்டர் நமக்கு வேண்டும். அதான் வீணிலே வழங்கக்கூடாது. வீணா போனதற்க இருந்த லாபம் தான் உலகத்துல. வீணிலே வழங்கக்கூடாது. இத ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதே. நான்காவது, மாதாவையும் பிதாவையும் சங்கித்திருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. வாசிங்க 6ஆம் அதிகாரம் எடுங்க. எபேசியர் 6:1-4 வசனத்தை வாசிங்க பொறுமையா. எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-4 வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அடுத்த வசனத்தை வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருக்க, பூமியிலே உன் வாழ்நாள் எல்லாம் நீடித்த நாள் இருக்க. அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 70 வயசு, பலத்தின் மிகுதினால் 80 வயசு, 80-90 வயசு வரை குடுகுடு கலவனா நீ வாழ வேண்டும் என்றால் உன் தகப்பையும் தாயும் கனம் பண்ணுவாயாக.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதலாம் கட்டளை. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்த்தீர்களாக. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாம பிதாக்களுடைய சிட்சையில பிள்ளைகளை நடத்துங்க, கோபப்படாதீங்க. என்னது? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து சொல்றாரு, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை டார்ச்சர் பண்ணாதீங்க, கோபப்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு கட்டளை இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்டளை என்னது? பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, இதான் தெரியும். ஆனா இந்த கட்டளை முக்கியமான கட்டளை, பெற்றோர்களே பிள்ளைகளை நீங்க கோபப்படுத்தாதீங்க, அடிக்காதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க. இதெல்லாம் கீழ்ப்படுதலில் ஒரு படி. தேவனுக்கு நாம் கீழ்ப்படிதல் வேண்டும். அல்லேலூயா. அஞ்சாவது, கொலை செய்யாதிருப்பாயாக. கொலைன்னு நம்ம நினைச்சிட்டோம், அறுவாடுத்து வெட்டுறதா கொலை, ஒரு மனுஷன் கழுத்தை அறுக்காதான் கொலை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. வாய் சொல், ஒரு மனுஷனுடைய வாய் சொல்லினால செத்தவன் நிறைய பேர் இருக்கிறான். வாய் சொல்லினால செத்தவன், தற்கொலை பண்ணி செத்தவன் இருக்கிறான், மணல் ஊத்தி செத்தவன் இருக்கிறான், மருந்து குடிச்சு செத்தவன் இருக்கிறான், மாத்திரை போட்டு செத்தவன் இருக்கான், பக்கத்துல சண்டை போட்டு மண்ணா போட்டு சொல்லுவாங்க நம்மால், அப்ப அவன் செத்தவன் இருக்கிறான். அடுத்தது, ஒரு வாய் சண்டையில செத்தவன் இருக்கிறான், அபார்ஷன் பண்றாங்க, அபார்ட் பண்றாங்க குழந்தைய, அது ஒரு பெரிய கொலைக்கு சமமானது. அடுத்தது, எப்படி உண்மையிலே அறுவாடுத்து வெட்டுறது இருக்குது, தற்கொலைக்கு தூண்டுறது இருக்குது, இப்படி கொலையில நிறைய இருக்குது. கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னா வெறும் கொலை மட்டும் கிடையாது, கொலையில் நிறைய சம்பவம் இருக்குது. அதாவது அபார்ட் பண்ணி குழந்தைகளை சாகடிக்கிறது இருக்குது, சில மிருகங்களை சித்திரவதை பண்றது இருக்குது. சொல்லுவாங்க கல் நெஞ்சக்காரங்க, கல் நெஞ்சக்காரிகன்னு சொல்லுவாங்கல்ல, இது கொலை செய்யாதிருப்பாயாக. ஆறாவது, மோக பாவம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆண்டவர் சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல, ஒரு ஸ்திரியையோ ஒரு ஆணையோ இச்சையோடு ஒரு பார்த்தால் அவன் விபச்சாரம் செய்தாயிட்டான். இச்சையோடு பார்த்தாலே அவன் காலி அப்படின்னு சொல்லப்படுது. பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது, ஒருவன் தவறு பண்ணாதான் பாவம். புதிய ஏற்பாட்டிலே சிந்தித்தாலே பாவம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஏழாவது, களவு செய்யாதிருப்பாயாக. 1 ரூபா திருநாளும் திருடன் தான், 1 லட்சம் திருநாளும் திருடன் தான், வீட்டுல திருநாளும் திருடன் தான், வெளியே திருநாளும் திருடன் தான். சின்ன சின்ன பிள்ளைங்க வீட்டுல ஒரு சின்ன சின்ன காரியத்தை செய்வதை கண்டிச்சு நம்ம வளர்க்கணும். நம்ம வீட்டுல தானே பண்றான், பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டுறவே கூடாது. நம்ம வீட்டுல தானே பண்றான் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, விட்டுறவே கூடாது. அல்லேலூயா. அப்ப திருடன் தான், 1 கோடி அடிச்சாலும் திருடன் தான், 1 ரூபா திருடினாலும் திருடன் தான். திருட்டு புத்தி நமக்கு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. திருட்டுங்கிற ஒரு புத்தி பிசாசுங்கிறது வந்த ஒரு குணம். இந்த தேவனுக்கு கீழ்ப்படிகிறவங்கிட்ட இந்த திருட்டு குணம், திருட்டு புத்தி, திருட்டு காரியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எட்டாவதாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் வேற, பொய் சாட்சி வேற. விளங்குதா? பொய் அண்ட புழு, ஆகாச புழு, வாயை திறந்தாலே புழு. எப்ப பார்த்தாலும் பொய் தாங்க, உடம்புக்குள்ளா பொய் இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது வேற. பொய் சாட்சினா ஒரு இடத்துல ஒரு அடிதடி நடக்குது, ஒரு கொலை நடக்குது, அந்த இடத்துல நம்ம போய் பார்த்துட்டு சாட்சி சொல்லக்கூடிய நேரத்துல சாட்சி சொல்லாம வந்தாலும் தப்பு. தப்பே பண்ணாத ஒருத்தனை தப்பு பண்ணான்னு சொன்னாலும் பொய் சாட்சி. வேதத்துல யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானன்றி வேறொன்றுக்கும் வரான் திருடன் என்று பிசாசு சொல்லுது. அடுத்து சொல்லி பாருங்க, அதே யோவான் 8:44 அவன் பொய்யனும் பொய்கி பிதாவுமாய் இருக்கிறானே, அவன் தன்னுடைய உள்ளத்திலிருந்து பேசுகிறான். நம்முடைய ஆண்டவரோ சத்தியப்பராய கிறிஸ்து, அவர் சத்தியத்தையே போதிக்க இந்த பூமியில வந்தார். அப்ப ஆண்டவருக்கு ஒரு பேருக்கு உண்மையுள்ளவர் என்று பெயர், சாத்தானுக்கு ஒரு பேர் இருக்குது, அவன் பொய்யன் திருடன் என்று பெயர், பொய் சாட்சி. அல்லேலூயா. 9வது, பிறர் தாரத்தை விரும்பாதே. பிறர் தாரத்தை விரும்பாதே. அடுத்தவனுடைய மனைவியையோ அடுத்தவனுடைய புருஷனையோ விரும்பாதே. 10வது, பிறர் உடைமையை விரும்பாதே. அடுத்தவனுடைய சொத்து பத்து, அந்தஸ்து, ஆஸ்தி, அவன் பொருள், அசையா சொத்து, அசைய சொத்து, இதெல்லாம் விரும்பவே கூடாது.
அடுத்தவன்ட்ட ஆசைப்பட்டு தான் நம்ம நிறைய பேர் வம்பா போனது நிறைய இருக்குது. ஒருத்தர் 1 லட்சம் சம்பளம் வாங்குவோம், நம்ம 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குவோம். அந்த 1 லட்சம் சம்பளம் வாங்கின பார்த்து எரிச்சல் அடங்கி பொறாமப்பட்டு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் இல்லாம உள்ளது போச்சுன்னா நொல்லக்கண்ணான மாதிரி ஆயிடும். அதனாலதான் பிறர் உடமையை விரும்பாதே. அசையா சொத்து இருக்குது, அசைகிற சொத்து இருக்குது. அடுத்தவன் சொத்தை நீ ஆட்டைய போடாத. ஒரு பிறனுடைய எல்லைக்குரிய கூட நீ மாற்றாதே. அல்லேலூயா. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. எனக்கு நீங்க கஞ்சி குடிச்சதான் கருத்து வச்சிருக்கான்னு கஞ்சி குடிச்சிட்டு போ. ஏன் நான் போய் பிரியாணி சாப்பிட ஆசைப்படணும்? நேற்றுக்கெல்லாம் KFCல மேலா போட்டான். ஒரு பட்ஜெட் வாங்கினா இன்னொரு பட்ஜெட் ஃப்ரீ. நேற்று ஏன்னா KFC அமெரிக்காவில் அதை உருவாக்குனது. KFC நேற்று அதை உருவாக்குன நாள், அந்த KFC சிக்கனை உருவாக்குனாள். அதனால 1000 ரூபாய்க்கு வாங்கினா 1000 ரூபாய் ஃப்ரீனா. செம கூட்டம், பூந்தமல்லி ரூட்ல கூட்டம், இந்த சைடு நம்ம ராமநாதரா அந்த சைடுல கூட்டம், ஜெகஜோதிய கூட்டம். என்னடான்னு பார்த்தா KFC நேற்று ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம். நமக்கு கடவுள் கஞ்சி தான் பிடிச்சி வச்சிருக்கிறாருன்னா நம்ம கஞ்சை பிடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்துட்டு போயிடணும். அடுத்தவனை பார்த்து வாழ்க்கை வாழக்கூடாது. உங்களுடைய திறமையை பார்த்து உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது அதை பார்த்து தான் நம்ம வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. விலங்குதான பேசுறது எதுனா, தேவனுக்கு கீழ்ப்படிய தெரியாம நம்ம போய் சிக்கிக்கிறோம். வீணான அலுவலகங்கள்ல சிக்கிக்கிறோம், தேவையில்லாத போய் மாட்டிக்கிறோம். இதெல்லாம் மாட்டக்கூடாதுன்னு தான் தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய என்று கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். முதலாவது தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அந்த 10 கட்டளைகள் 2 கட்டளைகள் அடங்குகிறது. வாசிக்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 10:27. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்படின்னா இந்த 10 கட்டளைகள் 2 கட்டளைகள் அடங்கும். தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசி. உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அவருக்கு நீ ஆராதனை செய்வாயாக, அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது கீழ்ப்படிதலில் ஒரு படி. கீழ்ப்படிதலில் ஒரு படி. அல்லேலூயா. உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் எடுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்க. உபாகமம் 28ல 1ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரை இங்க படிச்சு பார்த்தா அதுல 1வது வசனம் சொல்லுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையை செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே சொல்லப்படுகிற எல்லா வாக்குத்தத்தங்களும் உனக்கு பலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா வாக்குத்தத்தமும் ஆம் என்றும் ஆமென் என்றும் கிறிஸ்துவின் நாமத்திலே உனக்கு பலிக்கும். பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியில் ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகள் மத்திகளுடைய மிருக ஜீவனுடைய பலனும் ஆசீர்வதிக்கப்படும். உன் கூடையும் ஆபீசின் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களில் நீ கையில் எல்லா வேலைகளும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்படும். பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனிகளை உன் மிருகஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமக்கு நல்ல பொக்கிஷங்களை வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவும் விட்டு விலகி வேலை தேவைகளை செவிக்கும்படி வலதுபுறம் இடமும்
இல்லாமல் நீ சேவிப்பாய். ஆனால் இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை கைக்குள்ள நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் உன்னை அப்படி நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இதை கண்டிஷனல் பிளெஸிங் சொல்லுவாங்க, நிபந்தனையோடு கூடிய ஆசீர்வாதம். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் தான் நம்ம ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். வாயில வடை சுடுதல்ல, வாயில தோசை சுடுறல்ல, செயல்பாடு முக்கியம், ஆக்டிவிட்டிஸ் முக்கியம். ஏட்டு சுரைக்க கறிக்கு உதவாது, ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாது. இது எழுத்துல ஏட்டுல எழுதுறது, இது ஒன்றும் கறிக்கு உதவாது. இதை நம்ம அப்ளை பண்ணும்போது, இதை நான் பிரயாசப்பட்டு இதை வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது தான் அது எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. ரைட். கலாத்தியர் எழுதின புத்தகம் எடுக்க 5ஆம் அதிகாரம் எடுக்க 19ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கவனிங்க. கலாத்தியர் 5:19 எல்லாரும் எடுங்க. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. நல்லா கவனிக்கணும். வெளியரங்கமான கிரியைகள் இருக்குது, உள்ளார்ந்த கிரியைகள் இருக்குது. விளக்கத்தை நான் பேசுறது நம்ம பார்த்தாலே தெரியுது வெளியரங்கமானது. உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறதுக்குல விஷம் சொல்லுவாங்க. விஷம் வாயை திறந்தாலே விஷம். நல்ல மாதிரி நடிக்கிறா பாரு சொல்றாங்கல்ல. இது தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய காரியத்தில் வருது. ரட்சிக்கப்பட்டது பெருசு இல்லாமா? நல்ல கவனிங்க. நம்ம நகை போடாத பெருசு இல்ல, வெள்ளை சிலை கட்டுறது பெருசு இல்ல, நம்முடைய வாழ்க்கையின் தரம் பெருசு. மூக்குத்தி போடுறதோ கொலுசு போடுறதோ இதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன். என் வாழ்க்கையே மாறல, என் வாழ்க்கையில ஒரு விமோச்சனம் இல்லை, கீழ்ப்படியலைன்னா நான் எதையுமே கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், என்னதான் பிராஸ்டியூஷன், விபச்சாரம். கல்யாணம் முடிஞ்ச ஆணும் பெண்ணும் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தவறு விபச்சாரம். அதான் விபச்சாரம், பிராஸ்டியூஷன். அடுத்து சொல்லப்படுது பாருங்க, வேசித்தனம். என்னவா? வேசித்தனம், அடல்ட்ரேஷன், ஃபார்னிகேஷன் சொல்லுவாங்க. ஆண் வாலிப ஆணும் வாலிப பெண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி தவறு பண்றாங்கல்ல, இதான் வேசித்தனம். இது இன்னைக்கு நிறைய இடத்துல தலைவரிச்சாடும். அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி இன்னைக்கு தேசத்துக்குள்ள பயங்கரமா வேலை செய்யுது. அது ஊழியக்காரனுடைய குடும்பத்திலையும் விசுவாசி குடும்பத்திலையும் வாலிப பிள்ளைகளை தீட்டுப்படுத்தும்படியாக பிசாசு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த வேசித்தனம். அடுத்தது அசுத்தம். அசுத்தம் என்றால் என்ன? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தாலே அருவருப்பார். ஏனென்றால் இந்த பாளையம் எங்கும் நான் உலாவ விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார் ஆசீர்வாத கூடாரத்தை பார்த்து, இந்த பாளையம் எங்கும் நான் உலாவி தம்மை வெளிப்படுத்த போகிறேன். இந்த பாளையம் எங்கும் சுத்தமாய் இருப்பதாக. நான் பரிசுத்தர் அல்லவா? இந்த பாளையத்தின் நடுவில் உலாவ விரும்புகிறேன். யோசுவா, மோசே. அதனால இந்த பாளையம் எங்கும் என்ன பண்ணு? சுத்திகரித்து வை. ஒரு புறஜாதி மனுஷன் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு அந்த விக்கிரகங்களுக்கு எவ்வளோ பூஜைகள் பலிகள் செலுத்துறதுக்கு தன்னை தானே வருத்தி சுத்தப்படுத்தி அந்த விக்கிரகத்தையும் சுத்தப்படுத்தி என்னெல்லாமோ பண்றான். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல, அதை பண்ண முடியாது. உலகத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார், பில்லி கிரகாம். ரீசெண்டா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தார். கிரேட்டஸ்ட் இவாஞ்சலிஸ்ட், உலகத்துக்கு பெரிய சுவிசேஷகர் அவர் தான். அவர் 3 மணிக்கு தினந்தோறும் ஜெபம் பண்ணுவார். 3 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவார். அவர் தான் அமெரிக்கனுடைய பிரசிடென்ட்டா பதவி பிரமாணம் செய்கிறவர். அமெரிக்காவில் உள்ள எல்லா பிரசிடென்ட்டையும் இப்போ ட்ரம்ப் அவர் பையன் தான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சார். ட்ரம்ப் இருக்கிறதுல அவர், ஜார்ஜ் புஷ், பில் கிளின்டன், இப்படிப்பட்டவங்க எல்லாம் அவர் தான் என்ன பண்ணாரு? பதவி பிரமாணம் பண்ணி வச்சார். பெரிய ஊழியக்காரர். 3 மணிக்கு எந்திரிச்சு கோட் சூட்டு போட்டு சென்று போட்டு தேவனுடைய பிரசனத்துக்குள்ள போய் நிற்பாரு. என்ன காலையில நீங்க குளிக்கிறீங்க, காலையில நீங்க கோட் போட்டு வரீங்கன்னு கேட்கும்போது, பிரசிடென்ட்டுக்கெல்லாம் பெரிய பிரசிடென்ட்டா சந்திக்க போறேன், அவர் பயங்கரமான பரிசுத்தம் உள்ளவர், அவர் பயங்கரமான பரிசுத்தம் உள்ளவர், அவரை தரிசிக்க வேண்டிய நானும் அதற்கு ஈக்குவலா என்னுடைய அங்கங்கள்ல, என்னுடைய சரீரங்கள்ல, என்னுடைய ட்ரெஸ் கோடிங்ல கூட பரிசுத்தத்தை நான் என்ன பண்றேன்? காமிக்கிறேன் என்று சொன்னார். அவர் செய்யலாம், தினத்தோடு செஞ்சிருக்கிறார். அப்ப
அப்ப சுத்தம் அசுத்தம் வேற, சுத்தம் அசுத்தம். காம விகாரம், காம விகாரம்னா கொடூரமான கோபம்னா வருதுல காமம். இதுல வந்து காமம்ங்கிறது இச்சையில வருது, விபச்சாரத்துல வருது. காம கொடூரன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, நிறைய நிறைய இடத்துல நீங்க நியூஸ் பார்த்துப்பீங்க. காம கொடூரங்க நிறைய பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்சான், நிறைய பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. காம விகாரம் அப்படின்னா கொலை பண்ணதுலயும் காமம் இருக்குது, ஒருத்தர் அடிக்கிறதுல காமம் இருக்குது, ஒரு வீட்டுல இருந்து திருடுறதுல காமம். காமம்னா வெறும் காம பசினா அது விபச்சார பசி மாத்திரம் இல்ல, ஒரு மனுஷனுக்கு உச்சபட்ச கோபம் வந்துச்சுனாலே அது காமம். லேவியா அதாவது ஆசை 30 நாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி சொல்றாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். மோகம் அந்த மாதிரி, மோகம் 30 அந்த மாதிரி, அது காம விகாரத்தில் வருது. ரைட். விக்கிரக ஆராதனை நமக்கு தெரியும். விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு, அது விக்கிரக ஆராதனை. தேவனை பிரியப்படுத்த முடியாத எல்லாமே விக்கிரக ஆராதனை. கர்த்தருக்கு முதல் உரிமை கொடுக்க முடியாம வேற எதற்கெல்லாம் நம்ம முதல் உரிமை கொடுக்கிறோமோ அதெல்லாம் விக்கிரக ஆராதனை. பொருளாசைங்கிற விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. நான் பேசுற விளக்கு உங்களுக்கு விக்கிரக ஆராதனையில பொருளாசைன்னு ஒண்ணு இருக்குது. கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்க முடியலன்னா வேற எதற்கெல்லாம் கொடுக்கிறோமோ அது எல்லாமே விக்கிரக ஆராதனை. வாசிங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 வாசிமா. ரெண்டகம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், சர்வாங்க தகன பலிகளும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். எப்படியா ஜெபம் பண்ணோம்னா பெரிய ஆளாயிரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், உபவாசம் இருந்தோம்னா பெரிய ஆளாயிரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இன்னும் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்ச உடனே நம்ம பெரிய ஆளாயிரம் நினைக்கிறோம். அன்னைக்கு ஆடு மாடு அடுத்தது குருவி புறா இதெல்லாம் பலி செலுத்துறாங்க. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இப்படி 5 விதமான பலிகளை செலுத்துறாங்க. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய விட்டுட்டாரு சவுல் ராஜா. தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டியவர் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. அதனாலதான் கோபம் கொண்டு சாமுவேல் பேசுறாரு, சர்வாங்க தகன பலியெல்லாம் உத்தமமா இருக்குமா? தேவனுக்கு கீழ்ப்படியதை பார்க்கணும். நீ பாராட்டின சர்வாங்க தகன பலிகள் உத்தமமா இருக்குமோ? வாசிக்குமா வாசிக்குமா. பலியை பார்க்கிறோம், பலிகளை பார்க்கிறோம், போஜன பலிகள், துதி பலிகள், ஆராதனை பலிகள், கீர்த்தனை பலிகள், இன்னும் உபவாச பலிகள் எல்லாத்தை பார்க்கிறோம். கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் கொழுப்பு, நினைவான கொழுப்பு, ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதே உத்தமம். அல்லேலூயா. அடுத்து வாசிக்குமா. ரெண்டகம் பண்ணுதல், நல்லா கவனிக்கணும். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய எப்படியா? ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்துக்கு. என்ன கவனிக்கணும், நல்லா கவனிங்க. ரெண்டகம், அகம்னா முகம், அகத்தின் அழகு முகத்துல தெரியுது. ரெண்டகம்னா உள் அகம், உள்ள இருந்து பண்ற பாத்தீங்கன்னா தப்பு. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் விக்கிரக ஆராதனைக்கும். முரட்டாட்டம் பண்றது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. ஓகே ஓகே. நீ கர்த்தருடைய வார்த்தை அல்ல தட்டதுனால அந்த ராஜ்யபாரம் புடுங்கப்பட்டு தாவீது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது என்று இந்த தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்கிறார். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் அடுத்தது அவபக்திக்கும் விக்கிரக அதுக்கு சரியா இருக்கிறது. அப்ப நல்லா கவனிக்கணும். விக்கிரக ஆராதனைனா ஏற்கனவே பார்த்தோம். பில்லி சூனியம் அப்படின்னா போட்டு கொடுக்குறாங்கல்ல, கோல் சொல்றாங்கல்ல, கிண்டல் பண்றாங்கல்ல, கேலி பண்றாங்கல்ல, ஒருத்தரை குறை சொல்றாங்கல்ல, இதெல்லாம் பில்லி சூனியம். பில்லி சூனியம்னா நம்ம போய் மந்திரவாதிக்கு போய் மந்திரம் பண்றது இல்ல,
அவன்கிட்ட போய் மண் எடுத்து காலடி மண் எடுத்து முடி எடுத்து துணி எடுத்து அவன் பேரில் பொம்மை செஞ்சு ஆணி அடிச்சு மருந்து வைக்கிறது, அந்த தலைச்சப்பனுடைய மண்டையோட மருந்து வைக்கிறது, இதெல்லாம் கிடையாது. பில்லி சுனியம் நம்ம தான் பில்லி சுனியக்காரி, நம்ம தான் பில்லி சுனியக்காரன். எப்படின்னா தெரியுதா, ரெண்டகம் பண்றது, நல்ல மாதிரி பேசுறது, உள்ள ஒண்ணு இக்கனை வச்சு ஒரு காரியத்தை செய்யுது. இதெல்லாம் பில்லி சூனிய பாவமா? இதெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாத அளவுக்கு, நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு, ஆண்டவருடைய குணம் நமக்கு வராதபடிக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய போராடுகிற சில சேட்டை, சில ஆவிகள். அல்லேலூயா. அடுத்து சொல்றது பாருங்க, பகைகள். நீ செத்தாலும் பரவாயில்ல, உன் வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன், இல்ல நான் செத்தாலும் என் ஜாபுக்கு நீ வராத. இது 3 தலைமுறை 4 தலைமுறை பகை. உலக சிநேகிதம் தான் கர்த்தருக்கு பகை, வேற எதுவும் நமக்கு பகை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரையும் மன்னிக்கணும்னு கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பகையாளி, இது ரொம்ப மோசமானது. பகை பிரதர் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். உலகத்திலே மோசமானவன் யாருன்னா பெந்தேகோஸ்காரன். அவனால பாதிக்கப்பட்டு நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஆனா நான் சொல்றேன், நிறைய விஷயம் இருக்குது. ஒரு ஊழியக்காரர் அப்படி பார்த்துட்டே போனான். நான் சொன்னேன், ஒரு 80-90 வயசு 90 கிலோ இருந்த அவன் பையன். நாளைக்கு நீ படுத்த படுக்கை ஆகலன்னா அந்த ஊழியமே எனக்கு தேவையில்லை. நான் பார்த்து தாங்க போனான். மறுநாள் பிளாட்டு. வெள்ளி சுண்ணியத்தோட மோசமானவன் யாரு? பெந்தேகோஸ்காரன். ஒரு நாள் ஒரு பிசாசு நடுவில் வந்து நிற்கிது சர்ச்சு வாசல், நெஞ்சிலே மிதிக்கிறேன். அப்போ புல்பிட்ல இருந்து பலிபடுத்தணும்னு சத்தம் கேட்குது. அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, பெந்தேகோஸ்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. ஒன்னால அதை ஜெயிக்க முடியாதுன்னு கருத்து. அது அந்த பிசாசு ஜெயிக்க முடியாத மாதிரி என்கிட்ட பேசுறாரு. எனக்கு கோவம் வந்துச்சு. அதை ஜெயிச்சே அவங்களோட 80 நாள் சாப்பிடணும். 80 நாள் அதை மிதிக்கிறவங்க அதை ஜெயிக்கும். அதை மிதிச்சு கீழே தள்ளுறவரை விடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப பெந்தேகோஸ்தே காரங்கிட்ட உள்ள அந்த அபிஷேகம் அது நல்ல மாதிரி ஒர்க் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது வேற மாதிரி ஒர்க் ஆச்சுன்னா பிரச்சனை. அல்லேலூயா. விளக்க நான் பேசுற பாயிண்ட் புரியுதா? இதெல்லாம் பகை, விரோதம். அடுத்து வாசிக்கிற பாருங்க, விரோதங்கள். விரோதம்னா ஏற்கனவே சொன்னேன், பகை விரோதம்னா ஒண்ணுதான். அதாவது எங்க தாத்தாவுக்கும் இவங்களுக்கு கண்ட, எங்க அப்பாவும் பேச மாட்டாரு, நானும் பேச மாட்டேன். இது எங்க வாழையடி வாழையா, சந்ததி சந்ததியா, தலைமுறையா தொடர்ந்து வருது. அதான் விரோதம். வைராக்கியங்கள். நான் கர்த்தர் மேலே வைராக்கியம் கொள்ளணும் நம்ம. அல்லேலூயா. யெகூ யேசபேலை கொலை பண்ணதற்காக வைராக்கியம் கொண்டாரா யெகூ. அல்லேலூயா. கோலியாத் மேல வைராக்கியம் கொண்டு கோலியாத்தை வீழ்த்தும்படியாக தாவீது ராஜா மேல வைராக்கியம் வந்துச்சு. அல்லேலூயா. சிம்சோன் பெலிஸ்தர்களுக்கு விரோதமா இருந்து வைராக்கியமா என்ன பண்ணார்? பெரிய பெரிய காரியம் செஞ்சார். ஆனா இந்த வைராக்கியம் பகட்டு வைராக்கியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய வைராக்கியம், ஜியல் வைராக்கியம் தான். ஆனா இது என்ன வைராக்கியம்? தேவனுடைய பார்வையில் உள்ள வைராக்கியம் நமக்கு தேவை. உலகத்தின் மேல உள்ள வைராக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது கோபம். கோபங்கள். நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் இருதயத்திலே அமைதலா இருக்கு. உங்க இருதயத்துல அமைதலா இருக்குன்னு பவுல் பேசுறார். கோபம், சண்டைகள். 4 மணிக்கு இருந்து அந்நிய பாஷையில பயங்கரமா ஜெபம் பண்ற விசுவாசி ஒரு தெருவில் இருக்கு. நான் இருக்கிற ஏரியா ஒரு 6 மணி ஆச்சுன்னா 4 மணிக்கு அந்நிய பாஷையில பாட்டு பாடுவாங்க. 6 மணி ஆச்சுன்னா பக்கத்து வீட்டுல எல்லாம் சண்டை கட்ட வருது. ஜோலி போட மாட்டாங்க, சண்டே ஆச்சுன்னா சர்ச்சை போயிடுவாங்க. ஆனா பயங்கரமான சண்டை. என்ன கேட்டா பக்கத்து வீட்டுக்காரன் காரி துப்புற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. சண்டைகள், பிரிவினைகள். பிரிவினை, உயர்வு தாழ்வு என்கிற பிரிவினை. பிரிவினை. ஒருத்தர் வந்து சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்தோம்னா பக்கத்துல உட்கார மாட்டாங்க, இவங்க தள்ளி வந்துருவாங்க. பிரிவினை, உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, படிச்சவன் படிக்காதவன், இந்த
இந்த மாதிரி பிரிவினை இருக்குது, மார்க்க பேதங்கள் இருக்குது. மார்க்க பேதம்னா ஜாதி, அவன் மதம், அவனுடைய குலம், அவன் கோத்திரம், அவன் இனம், அவன் ஜனம், அப்படி பிரிவினை இருக்குதான் மார்க்க பேதங்கள். பொறாமை, பெரிய ஆமை பொறாமை, பெரிய ஆமை பொறாமை. ஆமை நுழைந்த வீடும் அமீனா நுழைந்த வீடும் விளங்காது. எப்படியா? ஆமை நுழைந்த வீடும் அமீனா நுழைந்த வீடு விளங்காது. பொறாமை, வன்கண், பொறாமை, எரிச்சல். இது ஒரு பெரிய பிசாசு. பில்லி சூன்யம் கூட லேட்டா தான் ஆக்டிவேட் ஆகும். ஆனா அந்த பொறாமை, எரிச்சல், வன்கண் உடனே ஆக்டிவேட் ஆகும். இமிடியேட்டா ஆக்டிவேட், இன்ஸ்டன்டா. சிம் கார்டு கூட லேட்டா தான் ஆக்டிவேட் ஆகுது. இது ரொம்ப ஸ்பீடா ஆக்டிவேட் ஆகுது. கொலைகள், மேற்கொள்ள பார்த்தா கொலைன்னா என்ன பார்த்தோம். வெறி, வெறினா சில பேர் அடிப்பான், சில பேர் ரத்தத்தை பார்ப்பான், சில பேர் கொலை பண்ணுவான், சில பேர் பண்றதே வெறித்தனமா இருக்கும். என்னன்னா நீ மனுஷனா மிருகமாடான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சில குணாதிசயம். களியாட்டுக்கள். தாவீது ராஜா 84ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் வாசமா இருப்பதை பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் வாசப்படியிலே தங்கியிருப்பதே நாடுவே. எப்படியா? களியாட்டுகள், கேளிக்கைகள், கூத்தடிக்கிற இடம், டான்ஸ், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, இன்னும் சில ரெசார்ட், இதெல்லாமே தேவனுக்கு பிரிவினை உண்டு பண்ணுறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை நம்மளாம் சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு நமக்குள் கிரியை செய்யக்கூடிய தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியம். ஒரு 17 விதமான காரியத்தை பத்தி பார்த்தோம். எப்படி? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலான இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பவும் நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை பத்தி அவர் பேசியிருக்கிறார். பவுல் கலாத்திய சபையை பார்த்தா பேசியிருக்கார். புத்தி இல்லாத கலாத்தியரே சொல்லி பேசிட்டு மறுபடியும் அதை பேசுறார். அதற்கு சொல்யூஷன் ஒன்று தரார், பதில் ஒன்று தரார், அதற்கு முடிவு ஒன்று தரார். ஆவியின் கனியோ அன்பு, அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு சகலத்தையும் மூடும், தாங்கும். அன்போ சகல பாவங்களை நீக்குகிறது. அல்லேலூயா. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? நீ காணிக்கை போட வர முன்பாக உன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாகி விட்டு காணிக்கையை போடு என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பு. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வாசிச்சா போதும். அன்பை பத்தி பெருசா இருக்குது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் எவை பெரியது அப்படிலாம் இருக்குது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுத்தி தம்மையே தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், நாம பிந்தி அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி. அதான் சொல்றாங்களே, நிம்மதியா கூழோ கஞ்சம் குடிச்சாலும் நிம்மதியா குடிச்சிட்டு போகணும் அப்படிமா, கவுத்தடிச்சு படுத்துட்டு போயிடணும் அப்படிமா. சந்தோஷம், சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிலிப்பி சபையை பார்த்து பவுல் சொல்கிறார், சமாதானம், சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமே அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலுக்கு கீழே போட்டு சீக்கிரத்திலே நசுக்கி போடுவாராக. சமாதான காரணர், சமாதானத்தின் பிரபு, சமாதானத்துக்காக தன் ஜீவனையே கொடுக்க வந்தவனுடைய ஆண்டவர். அல்லேலூயா. நீடிய பொறுமை, பொறுமை கடலிலும் ஆன பெரியது. நீடிய பொறுமை, இது ரொம்ப கஷ்டம் தான் நமக்கு. பொறுத்தார் பூமியாழ்வார், உலகத்துல சொல்றான், பொறுத்தார் பூமியார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். நீடிய பொறுமை. அடிக்க அடிக்க அடி வாங்கிட்டே இருக்குமான்னு கேட்பீங்க. அந்த
அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பொறுமைனா அடிக்க அடிக்க குட்டா 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 நம்ம வாங்கிட்டே இருக்கணும். அடிக்க அடிக்க அடி வாங்கிட்டே இருக்கணுமா. நீடிய பொறுமை. தயவு. தயவு என்றால் இரக்கமுள்ள குணம், மனதுருக்கமுள்ள ஒரு குணம் தயவு. கல் நெஞ்சுக்காரங்க தயவு இருக்காது, கல் நெஞ்சுக்காரங்க தயவு இருக்காது. இயேசு தயவும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் உள்ளவர் இயேசு. அவர் தயவு உள்ளவர். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும், புனிதருக்கு புனிதராகவும், நீதி உள்ளவனுக்கு நீதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு, நற்குணம். பெராயா பட்டணத்தில் உள்ளவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்த்தும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். நல்ல குணம். என் குணமே மாறல, நான் கிறிஸ்தவனா இருந்தது. என் குணமே நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டிக்குள்ள நல்லா இருக்கணும், என் வீட்டில் உள்ள மற்றவரை பார்த்து அந்த விசுவாசி நல்லா இருக்கணும், அந்த ஊழியக்காரன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா என் புத்தியை என்ன பண்ணலாம்? அதான் நற்குணம். நற்குணம் உள்ள திராட்சை செடி, நற்குண திராட்சை செடி. நல்ல குணத்தை கர்த்தர் மனத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம கிட்ட அந்த கெட்ட கெடுமுடிஞ்ச குணம் இருக்கக்கூடாது. நேற்று கூட ஒருத்தர் ஒரு பதிவு போடுறார், ஒரு ஊழியக்காரர். இவ்வளவு கெட்ட எண்ணத்தோட ஊழியக்காரங்க உட்கார்ந்துருக்காங்க, ஒரு பதிவு போடுறோம். அப்படின்னா நாங்க மட்டும்தான டான், நீங்க ஒண்ணுமே கிடையாது மாதிரி. புரியுதா? நாங்க தானே தலைமை, நாங்க எடுக்கதான முடிவு, நீங்க என்னடா மாதிரிலாம் இருக்குல்ல. இதெல்லாம் கெட்ட குணம். அடுத்து வாசிக்கிற பாருங்க. விசுவாசம். விசுவாசம் வரங்கள்லையும் வருது, விசுவாசம் கனியிலும் வருது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே, விசுவாசத்தை முடிக்கிறவன் அவரே. கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதும், நீ மலையை பார்த்து சமுத்திரத்துல போயிட்டால் அப்படியே போயிடும். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், நித்திய ஜீவனை காத்துக்கொண்டு இது முதற்கொண்டு எனக்கு என்று நீதி கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் தம்முடைய வருகையில் எனக்கு தருவார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல விசுவாசம், நல்ல விசுவாசம், நல்ல நித்திய ஜீவன், நல்ல விசுவாசம். நல்ல விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நல்ல விசுவாசத்துல வர இருக்குது, விசுவாசத்துல வல்லவா இருக்குது, கனி இருக்கு. அப்ப விசுவாசம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கர்த்தர் உண்டென்றும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் பதில் கொடுக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் 11:6. வாசிக்குமா? எபிரேயர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஓகே. அடுத்து சாந்தம், அமைதி, பொறுமை, சாந்தம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியையே சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர் சாந்த குணமுள்ளவர், அவர் சாந்தமும் மன தாழ்மை உள்ளவருக்கு மத்தேயு 11:29 வாசிக்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள். இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். நிறைய பேர் நல்லா கவனிங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? பிசாசு கொண்டு போயிடுச்சு, பேயினை கொண்டு போயிடுச்சு, பாவத்தில் உள்ளதுக்கு அப்படிம்பாங்க. செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லப்படுது. பள்ளம் எது, மேடு எது நமக்கு தெரியும். சாக்கடை எது, நல்ல நீர் ஓட்டம் போறது எது நமக்கு தெரியும். நம்மளே போய் விழுந்துட்டு நம்ம என்ன பண்றது? பேய் கொண்டு போய் இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் ஸ்பிரிட், இச்சை அடக்கம். அதாவது நமக்குள்ள ஒரு கண்ட்ரோல் ஸ்பிரிட் இருக்குதான். ஒன்று மாமிசத்தில் உள்ள ஒரு ஆவி இருக்குது, பரிசுத்த ஆவி ஒன்று இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கக்கூடிய மனுஷிக ஆவியை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு தரிகட்டு விட்டுறக்கூடாது. அதான் இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்களே. கிறிஸ்தவன் என்பவன் சிலுவையோடு, சிலுவையில இயேசு எப்படி ஆணி அடிச்சு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர், அது போல நாமே சிலுவையில அறைஞ்சிடணும். ஏன்னா நல்ல கவனிங்க, நம்ம கிட்ட மூச்சு இருக்கிறதுனால பேசுறோம், உயிர் இருக்கிறதுனால நம்ம ஆடுறோம். மூச்சு போச்சு போனா ஒண்ணுமே இல்லை, செத்து போன பணம் போல நம்மளால ஒப்பு
கொடுக்க வேண்டும். செத்து போன பணத்தை போல அதான் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தை தன் ஆசையையும் சிலுவையிலே அடைந்திருக்கிறார்களே. நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாதீங்க. பெருமை, பிச்சைகளை, வீண் புகழ்ச்சி, ஆடம்பரம், ஆசை இதெல்லாம் விரும்பாத. அதெல்லாம் நமக்கு தேவை. உங்களுக்கு இன்னது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது அப்பப்ப நமக்கு வரட்டும். நம்மளா போய் வாணிட்டே போய் மாட்டிக்கிட கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆடம்பரத்தை விரும்பி வம்பா பேரக்கூடாது. மற்றவங்களை பார்த்து நம்மள மாதிரி அவங்களும் சம்பாதிக்காங்க, அவங்க ராயலா இருக்கிறாங்க, அவங்க லக்ஸுரியா இருக்கிறாங்க, நம்ம ஏன் இருக்கக்கூடாதுன்றது எண்ணம் வரக்கூடாது. ஆண்டவர் கொடுத்தா ஓகே, கொடுக்கலனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புசித்தாலும் ஸ்தோத்திரம், புசிக்காவிட்டால் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்காம போனாலும் ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்கு மூணே தான் இன்றிமையானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றிமையானது உணவு, உடை, இருப்பிடம். இதுக்கு மேல ஏதாவது வேணுமா? பரலோகத்துக்கே நம்ம மேல நாட்டம் இல்லை. நம்ம பெரிய ஆளாக்கணும். நம்ம ஏன் போய் நாடணும்? பரலோகத்துக்கு ஒரு கான்செப்ட் இருந்தா தானே. நான் பேசுறது புரியுதா? பரலோகத்துக்கு ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சா அது ஆக்கட்டுமே. நம்மளா போய் ஏன் வாலிட்டே போய் மாட்டிக்கிறோம்? இஎம்ஐலையும் அங்க போய் இங்கே போய் மாட்டணும். விலங்குதான பேசுற பாயிண்ட். இதெல்லாம் மாமிசத்தில் உள்ள கிரியைகள். நமக்குள்ள உள்ள கிரியைகளே சரியில்லைன்னா நம்ம அபிஷேகம் பெற்று வேஸ்ட். நமக்குள்ள இருந்து அப்ப வராங்க வேஸ்ட். பேயும் அற்புதம் செய்யும், நாயும் அற்புதம் செய்யும், கழுதையும் அற்புதம் செய்யுங்க. கழுதை பேசா இல்லையா? கழுதை ஊழியம் செஞ்சா இல்லையா? கழுதை கொண்டு ஊழியம் செஞ்சாங்க. கருத்து பெரிய திருக்கு தெரிஞ்சு கண் திறக்கப்பட்ட உரைக்கிறதாவதுன்னா அவன் தரிசனம் பார்ப்பான். பிழையாம போல ஒரு பெரிய திருக்கு தெரிஞ்சு எவனும் இல்லை. அவன் புதனில் அடிச்சுட்டா எது? கழுதை. அதனால கல்லு அற்புதம் செய்து, மண்ணு அற்புதம் செய்து, மரம் அற்புதம் செய்து, எல்லாம் புதுமை செய்துங்க. அதனால வரம் பெரிய மேட்டர் கிடையாது. does not matter gift. Holy Spirit உடைய fruit தான் very very important. கனி கொடுத்தாதான் பரலோகம். வரம் எல்லாருக்கும் செயல்படும். விபச்சாரம் பண்ணாலும் வரம் செயல்படும், கொலை பண்ணாலும் வரம் செயல்படும், கொள்ளை செஞ்சாலும் வரம் செயல்படும், பாவம் செஞ்சாலும் வரம் செயல்படும், பேய் கட்டி வரம் செயல்படுது. விளக்குதான் நான் பேசுற பாயிண்ட் புரியுதா? லூசிபர் பிசாசு அந்த அவன்கிட்ட வர இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவன் அற்புதம் செய்யறான். நம்மளை மிஞ்சி அற்புதம் செய்யறான். அல்லேலூயா. ஆனா கனி கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா கனி, தேவனுக்கு கீழ்ப்படுதா சாட்சி, தேவனுக்கு கீழ்ப்படுதா பரிசுத்தம். அல்லேலூயா. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருங்க. இதுதான் நமக்கு முக்கியம். மெயினா லேடிஸ் தான் பிரச்சனை. புருஷன் பிரச்சனை கிடையாது. அம்மாடு வேலைக்கு போயிட்டு வந்துடுவான், ராத்திரியே எப்போ வருவான் எப்படான். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய லேடிஸ் தான் மண்டையை போட்டு உடைச்சி ஆணையை பூனையாக்கலாமா, பூனை ஆணையாக்கலாமா, அப்படி இப்படின்னு எல்லாம் பிளான் போடுது. அது மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடு. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்ப முதல் பாயிண்ட் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். எவ்வளவு விஷயத்தை பேசணும் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஓடிச்சு. தேவனுக்கு கீழ்ப்படிகிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். முதல்ல obey with God. Secondly, stand against the satanic force. சாத்தானுடைய வல்லமைகளுக்கு நீங்க எதிர்த்து நிக்கணும். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16 இருந்து வாசிக்க பொறுமையா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். 19ஆம் வசனம் வரை வாசிக்கணுங்க. லூக்கா 10:16 பொறுமையா வாசிக்கமா. லூக்கா 10:16 சீசரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஒரு ஊழியக்காரன் போறான்னா, ஒரு விசுவாசி ட்ராக்ஸ் கொடுக்குதுன்னா அவன் இயேசுவை ஏத்துக்கிட்டான்னு அர்த்தமா. இயேசுவை ஏத்துக்கிட்டா நம்மளை ஏத்துக்கிட்டான், இயேசுவை ஒருத்தர் ஏத்துக்கிட்டான் பிதாவையும் ஏத்துக்கிட்டான். ஆண்டவன் ஒருத்தர் நம்மளை அசட்டை பண்ணிட்டாங்கன்னா
இயேசுவையும் அசட்டை பண்ணிட்டான், பிதாவையும் அசட்டை பண்ணிட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். வாசிங்க, இது வந்து 12 சீசர்கள் கிடையாது, 70 சீசர்கள். முதல்ல 12 சீசர்கள், இரண்டாவது 70. ஓகே. பின்பு 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். எப்படியா? உம்முடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் சாத்தான்லாம் யாருக்கு கீழ்ப்படிச்சான்? தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிச்சதே அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. சொல்லுவா. அவர்களை நோக்கி இயேசு, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுவதை கண்டே. இவங்களை ஊழியத்துக்கு அனுப்பின உடனே வானத்துல ஒரு சிம்டம் பார்க்கிறார் ஆண்டவர். விளக்குதா? இவங்களை கால் பண்ணி அனுப்பிட்டார், இவங்களை அபிஷேகம் பண்ணி அனுப்புறார். இவங்க போய் ஊழியத்துக்கு போய் என்றுதான் இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஒரு விசன் பார்க்கிறாரு. வான மண்டலத்துக்குள்ள பொல்லாத ஆவி கீழே மின்னலை போல் விழுந்து. நிறைய பேர் மின்னல் பார்த்துருப்போம். மின்னல் கீழே விழுந்து சொல்லுங்க, தரித்திரம், துப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்க? மின்னல் விழுறது பார்த்துருக்கீங்களா? பொறி மாதிரி கீழே விழுவேன் பார்த்தது இல்லையா? நீங்களா பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்கல்ல, தரித்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரைட். அந்த மாதிரி பிசாசு வானத்திலிருந்து கீழே விழுந்ததை கர்த்தர் பார்த்தார். சீசர்களை இயேசு நோக்கி, சாத்தான் மின்னலை போல் வானத்துக்கு விழுந்து கண்டே, இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வலை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்றார். அல்லேலூயா. ஒண்ணு கூட உங்க முடிய கூட என்ன பண்ண முடியாது, தொட்ட முடியாது கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஆனா நமக்கு ஊழியக்காரர் என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? எனக்கலாம் பின்னாடியே பிசாசு வந்துருண்டா, உன் குடும்பத்தை டார்ச்சர் பண்ணிருந்தா, அதனால பார்த்து நீ பண்ணணும். அது வந்து பின்னாடி வந்து அடிச்சிடும். பேய் துரத்தும் போது பார்த்து துரத்தணும். அது பின்னாடியே வந்து அடிச்சிடும், உன் குடும்பத்தை சூறையாடிடும். அதனால பயங்காடிட்டு போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சாத்தானின் சகலவன் மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒண்ணுமே உன்னை சேதப்படுத்த முடியாது, உன் முடிய கூட அதை டச் பண்ண முடியாதுன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அதே மேத்யூ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அத்தாரிட்டி கொடுத்தார். பிசாசுகளை துரத்த, வியாதிய நோய்களை நீக்க ஆண்டவர் யாருக்கு அதிகாரம் கொடுத்தாரா? டிசேபிள். இயேசுவை பின்பற்றுகிறவன் சீசன், இயேசுவுக்காக தன் சிலுவையை சுமக்கிறவன் சீசன், இயேசு என்ன சொன்னாரோ அதை கேட்கிறவன் சீசன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை நீக்க உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரத்தில் உங்க காலுக்கு கீழே நசுக்கி போடுவார். என்ன பண்ணுவாரா? நசுக்குவார். ஏன்? நல்ல கவனிங்க. ஏன் காலையும் உங்க காலையும் சாத்தான் தலையை நசுக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. 1 யோவான் 3:8 பிசாசு கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். என்னவா? பிசாசு கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆண்டவர் பிசாசு கிரியைகளை அழிக்க வெளிப்பட்டார். நாம பிசாசு தலையை நசுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இனி கவனிங்க. பிசாசு தலையை நசுக்கக்கூடிய அதிகாரம் கர்த்தர் என் கையிலும் உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஆனா பிசாசு கிரியைகளை தான் இயேசு அளித்தார். பிசாசு கிரியைகள் என்ன? ஒரு AK-47 எடுத்து சொல்றான். அதுல இருந்த குண்டு இருக்குல்ல, குண்டு வருதுல, அத கிரியைகள், ஆக்டிவிட்டீஸ், அதை கட்டுப்படுத்த, அதை கட்டதான் இயேசு வந்தார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் பவுல் மூலமா ஒன்று சொல்றாரு, பிசாசுடைய தலையை நசுக்கும்படி சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலுக்கு போட்டு நசுக்கி போடும்படியாக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அக்கினியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறா.
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட், பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும். சொல்லி பயனா பிசாசு நம்ம ஜெயிச்சிருவான். அவனை விட பலமுள்ளவனா நிக்கணும். அவனை விட ஒரு எதிராளியுடைய பலத்தை தெரியணும், எதிராளியுடைய சூழ்ச்சி தெரியணும், எதிராளியுடைய தந்திரத்தை தெரியணும், எதிராளியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பேக்ரவுண்ட், அவன் படைபலம், அவனுடைய பக்க பலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா போனா நம்ம வாயில போட்டு போயிடும். உன்னையும் தெரியும், உங்க அப்படியும் தெரியும். அல்லேலூயா. அதனால சாத்தானை ஜெயிக்கிற அளவுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் மகிமையும் வரத்தையும் பரலோகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உபவாசம், தேவனோடு வாசம் பண்ண வேண்டும். நிறைய ஜெபம் பண்ணிட்டே இருக்க வேண்டும். அபிஷேகத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், உபவாசித்து ஜெபம் பண்ணணும், வார்த்தையினாலே நம்மளை பலப்படுத்திக் கொண்டே இருக்கணும். இப்பெல்லாம் இருக்கும்போது சாத்தானை எதிர்க்க முடியும். அல்லேலூயா. நான் பாவம் செய்யாதபடி தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைத்தேன். ரத்தம் சிந்துற அளவுக்கு நான் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். உயிரே போனாலும் பரவாயில்ல, பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். நீ இந்த பாவத்தை செய், அப்படி செய்யறவன கொலை பண்ணுவான்னு கூட வரலாம். ரத்தம் சிந்துற அளவுக்கு பாவத்தை நீங்கள் எதிர்த்து நிற்க மாட்டீரோ? எபிரேய ஆட்கள் கேட்கிறார். அல்லேலூயா. ரைட். இப்போ மூணாவது பாயிண்ட், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விளக்குதான் நான் பேசுற பாயிண்ட்ல புரியுதா உங்களுக்கு? டீச்சிங் புரியுதா? ரைட். இப்போ அப்போஸ்தலர் படிங்க 19ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நான் சொல்றேன், கவனிங்க. பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்ததினால், பவுலுடைய கையில நிறைய அற்புதம் நடந்தா. பவுலுடைய கையில நிறைய அற்புதம் நடந்திருக்கு. பவுல் அவருடைய கையை நீட்டும் போது அவருடைய விரல்கள் இருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. அடுத்தது அவனுடைய சரீரத்திலிருந்து உருமான்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதி மேல் போட்டார்கள். அவர்களை விட்டு வியாதிகள் நீங்கி போயிடுச்சு. பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டு போயிடுச்சு. நல்லா கவனிக்கணும். பவுலுடைய ஹேண்ட் கர்ச்சீப், பவுலுடைய பெல்ட், அவருடைய உருமால், அவருடைய கை, அவருடைய விரல், இதுல இருந்தா வல்லமை புறப்பட்டுச்சு. 3 அடிதான் இருப்பார் பவுல். கண்ணுல இருந்து கண் நோய் வந்துட்டே இருக்கும், கண்ணுல இருந்து தண்ணி வடிச்சுட்டே இருக்கும், காது சீர்வடியும், 2 காலும் பெண்டாகும், பார்க்கவே ஒரு ஷேப்லெஸ் இருக்காது, பார்க்கவே ஒரு தோற்றம் இருக்காது. ஆனா கர்த்தர் அவரை கொண்டு அவருடைய கச்சை, அவருடைய சட்டை, அவருடைய ஹேண்ட் கர்ச்சீப், அவருடைய கைக்கூட்ட, அவருடைய பெல்ட், இதுல இருந்துலாம் வல்லமை புறப்பட்டு பேய் முடிச்சா, நோய் நீங்கிச்சா, மரித்தவர்களா உயிரோடு எழும்பினார்களா. நல்ல கவனிக்க. 13ஆம் வசனம். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதர்களில் சிலர், எப்படியா தேசாந்திரி அப்படின்னா உலகத்துல சும்மா சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அதான் தேசாந்திரிகளாய் சுற்றி திரிந்த மந்திரவாதிகளாகிய யூதர்களில் சிலர். யூதர்களும் மந்திரம் பண்ற ஒரு குரூப் இருந்திருக்கலாம். யூதர்கள், ஜூயிஸ், அது பொல்லாத மந்திரவாதிகள். அப்படி சொல்லுது, சொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல், அதாவது யூதர்களாய் இருந்த யூதர்கள் சில பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். எப்படியா பவுல் துரத்துறார இயேசுவின் நாமத்துல பிசாச, அந்த இயேசுவின் நாமத்தில் நாங்களும் உன்னை துரத்துறோம் என்று பிசாசுகளை துரத்ததற்கு தேசாந்திரியாய் சுற்றி தெரிந்து கொண்ட யூதர்கள் வழிமுறையில் வந்த அந்த மந்திரவாதிகளுக்கு ஜோம் பண்ணி துரத்த பேருக்கிறான். அதுல என்ன பேர் சொல்லுது? பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரன் 7 பேர் இப்படி செஞ்சிருக்கிறாங்க. பிரதான ஆசாரியனுடைய பையன் 7 பேர். அந்த மந்திரவாதியா இருந்தவன் அவன் வெளியாள் கிடையாது. ஆசாரியனுடைய வம்சத்துல பிறந்த ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரன் 7 பேர். பொல்லாத ஆவி அவர்களை பார்த்து, இயேசுவை அறிவே, பவுலையும் அறிவே, நீங்கள் யார் என்று சொன்னது. அல்லேலூயா. பிசாசு சொல்லிட்டான், பவுலை எனக்கு தெரியும், இயேசுவை எனக்கு தெரியும், நீ யாரை என்னை துரத்த வந்த அப்படின்னு. அல்லேலூயா. அதனால பிசாசு துரத்ததுக்கு நம்மகிட்ட அதிகாரம் இருக்கணும்,
அபிஷேகம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தமான கண்டாலே பிசாசு நடுவோம். பரிசுத்தமான பார்த்தாலே பேய் ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும். அவன் துரத்தணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் தம்முடைய முகத்தின் ஒளியை தம்முடைய ஊழியக்காரர் மேல பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இங்க 7 பேர் யாரு? ஆசாரியனுடைய பிள்ளைங்க. இன்னைக்கு நிலைமையில பாஸ்டருடைய பிள்ளைங்க, ஊழியக்கார பிள்ளைங்க. அந்த பிசாசு என்ன பண்ண தெரியுமா? வாசிக்க பாருங்க. பொல்லாதாவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாதாவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் வந்து பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவருமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசிலே குடியிருந்த யூதர்கள், கிரேக்கர்கள் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. புறஜாதிகளுக்கும் ஒரு பயம் வந்து, கிரேக்கர்கள்னா புறஜாதி, யூதர்கள்னா தேவனுடைய பிள்ளை. இது கடவுளுடைய நாமம் மகிமைப்படுச்சா யார் மூலமா? அந்த பிசாசு துரத்த போய் அடிபட்டானுங்களே, எல்லாரும் கை வச்சா பிரச்சனை. அதற்கு நம்ம ஆயத்தமாய் எல்லாரும் ஊழியம் செய்யணும். எல்லாரும் பேய் துரத்தலாம், பெரிய விஷயமே கிடையாது. இருக்கிறதுல ஈஸியானது ஊழியம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எங்க ஊர்ல கேட்பான், நாத்து நட்டாயா, மங்கையை கூட மாத்திருக்கு மஞ்சள் அடைச்சி கொடுத்தாயா, மானம் கட்டவனே நானே ஆண்டா உனக்கு வரி கட்டணும் கேட்டா கட்டவன். நாத்து நட்டாயா, வாய்க்கால் வெட்டினாயா, தண்ணி பாய்ச்சாயா, நான் ஏன்டா உனக்கு கட்டணும் கேட்டா பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுல ஈஸியானது. என்ன நான் சொல்ல பார்த்தீங்களா? 2 போராட்டம் இருக்குது, கவனிங்க. 1 பிசாசோட போராடணும், 2வது பொல்லாத ஊழியக்காரன், பொல்லாத விசுவாசி, அவனோட போராடி ஜெயிக்கணும். அது பெரிய பிசாசு. நீ பெரிய ஆள் ஆயிடுவியோ, நீ சாதிச்சிருவியோ, அவன் பொறாமையோட எரிச்சலோட வந்து நிற்பான். அந்த இனம் கண்டுபிடிச்சத துரத்தணும். அல்லேலூயா. இனம் கண்டுபிடிக்கலன்னா சாப்பிட்டு போயிடணும். 3 மணிக்கெல்லாம் இங்க ஜெபம் பண்றான், நாசமா போன பெந்தகோஸ்காரன். எனக்கு 3 மணிக்கு ஜெபம் பண்றான், 4 மணிக்கு அவன் பின்னாடி நிற்கிறேன். அவன் என்னடா ஜெபம் பண்றான்? அவனுக்கே அதை திருப்பி விட்டேன். அவனுக்கே திருப்பி விடு. அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு வினை விதைத்து வேணா இருக்கணும், திறமைக்கு தானே இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? அவன் என்னத்தை ஜெபம் பண்ணா அவனுக்கே போ. அல்லேலூயா. ஊழியக்கார கை கோர்த்து ஜெபம் பண்றான். அதாவது பிசாசு கோயில் பத்தி நீங்க நாங்களாம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 3 கோயில் கட்டுவாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் பெரிய பெரிய கோயில். ஒரு சின்னோடு 10க்கு 10 கோயில் அவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பான். 10க்கு 10 தான் அந்த கோயில். அவ்வளோ செலவு வச்சு செலவு வச்சு அதுக்கு டெக்கரேட் பண்ணி இப்போ பெயிண்ட் அடிச்சு பயங்கரமா வச்சிருப்பான். அவன் சந்தோஷப்படுறான். என்ன சந்தோஷப்படுறான் தெரியுமா? 7 பங்காளி இருக்கிறான், 7 பேர் அடிச்சுருந்தான். அந்த கோயில் கட்டும்போது 7 பங்காளி காசு கொடுத்து 7 பங்காளி ஒன்னா வந்து நின்று 7 பங்காளி கும்பாபிஷேகம் பண்றான். ஆனா நம்ம ஒரு அத்தி புத்தால கட்சி கட்டி ஒரு 10 ஆத்மா கொண்டு வரக்குள்ள நம்மால் வரிஞ்சி கட்டி வந்து நிற்பான். நான் எதுக்கு உங்களுக்கு பேசுறேன்னா, என் குணமே மாறாம 30 வருஷம் விசுவாசி இருந்ததுக்கு, என் புத்தியே மாறாம நான் ஊழியம் பண்ணி எதுக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியாம எப்படி பிசாசு ஏத்து நிக்க முடியும்? பிசாசு நம்மள வாயில போட்டுருமே. நீ கடலே நீ இறையாதே, கடலே நீ அமைதலாயிரு, காற்றே நீ இறையாதே அப்படின்னு கத்த சொல்லணும். இறையல, கடல் அமைதலாயிடுச்சு. நம்ம போய் இறையாதே சொன்னா நம்மள இறையாக்கும், நம்மள வாயில போட்டுரும் கடல். ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த எண்ணம் இல்ல, அந்த நல்ல குணம் இல்ல, நல்ல எண்ணம் இல்ல. தனக்கு நான் புடுங்கு கடப்பறிக்குமா வேலை செய்யறதுல. அதே கூலி வேலைக்கு போனா ஒரு கை தான் வேலை செய்யுமா. விளக்கத்தை நான் பேசுற பாயிண்ட் புரியுதா அவருக்கு? தனக்கு 2 கை வேலை செய்யுமா. வேலை கை அது வயக்காட்டு வேலை. அப்படி அப்ப அந்த ஒரு கெட்ட எண்ணம். இவனுக்கு 7 பேர் மாட்டிக்கிட்டான். ஒரே ஒருத்தனை பிசாசு பிடிச்சிருக்குது. ஸ்கேவாவுடைய பிள்ளைங்க 7 பேரை துண்டக்கான துணியக்கான நிர்வாணமாக்கி கொலையில் குத்திரமாக்கி காயப்படுத்தி அனுப்பிடுச்சு. இதை பார்த்தவன கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் பயம் உண்டாயிடுச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டதுன்னு சொல்லுது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் எடுக்கலாம், 8ஆம் எல்லாம் எடுங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 21 வசனம். 2 கொரிந்தியர் 8:21. கர்த்தருக்கு கவனியமா, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். நல்ல கவனிங்கள்.
இவெல்லாம் யோக்கியமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, இவெல்லாம் யோக்கியமானு கேட்காங்களே. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், என்னை பத்தி கர்த்தருக்கு தெரியும் பாஸ்டர், மனுஷனுக்கு தெரிய வேண்டாம் பாஸ்டர் அப்படிம்போம். நான் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவரை செய்ய நாடுகிறோம். விளக்குதான் நான் பேசுற பாயிண்ட். நம்ம ஊர்ல உள்ள விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன். அடுத்தவனை பார்த்து பார்த்து விளக்காம போனதை பேசிட்டு இருக்கிறேன். நம்ம கெட்டு போனதை பேசிட்டு இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையுடைய இது மாறணும், நம்முடைய சீர் பிதுக்கப்படணும், நம்முடைய ரணம் மாற்றப்படணும். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றி, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றி சொல்ல எலியாவில் இருந்தது சால்வை, எலியாவில் இருந்தது வல்ல நம்மளை இறங்கணும். அப்ப தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை. இன்னொரு வசனத்தை வாசிக்குமா? 2 கொரிந்தியர் 4:2. 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நம்ம எடுத்து, அந்தரங்கமான காரியம் விளக்குதான பேசுறது பாயிண்ட். மறைமுகமான காரியம் நான் பண்றது வெளியே தெரியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கத்திரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வந்தே ஆகும். பெரிய பூசணிக்காய் சோத்துல வரைச்சா கூட அது எப்படி வெளியே தெரிஞ்சே ஆகணும். எவனையும் ஏமாற்ற முடியாது. அது நம்மள எவனையும் நம்ம ஏமாத்த நினைச்சா நம்மள 1000 பேர் பார்க்கலாம். அது பைபிள் தூக்கிட்டு போற நம்மள ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கலாம். அந்தரங்கம், வெட்கமான அந்தரங்கமான காரியங்களை நாங்கள் வெறுத்து, வெட்கமான ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கிற அந்தரங்க காரியம் அதை வெறுத்து வாசிங்க. தந்திரமாய் நடவாமல். ஊழியக்காரன் விசுவாசிக்கும் தந்திரமா நடக்கிறான், எவனுக்கு தெரியக்கூடாது, மூடி மறைச்சு வாழ்றாங்க. அதான் தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும். அப்படின்னா சாதகமாக்காமலும், பணத்துக்காக புரட்டாமலும், சாரமற்ற சாந்தை பூசாமலும் புரட்டாமலும், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று எண்ணுகிறோம். அங்க யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம், இங்கே உத்தமை என்று மாறுதட்டி சொல்லுகிறோம். அப்ப எப்பேற்பட்ட பேயாக போய் தானே ஆகணும். அல்லேலூயா. விளக்குதான பேசுற பாயிண்ட். முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்க்கணும். அப்போ உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி இருந்தா ஓடி போவான்? சும்மா போயிடுவானோ? உன்னையும் தெரியும், உங்க அப்பனையும் தெரியுது, பவுலையும் தெரியும், இயேசுவும் தெரியும். நீ யாருடா? பாஸ்டருடைய பிள்ளைங்க வேட்டை ஒழிஞ்சு விட்டுச்சா, காயப்படுத்திச்சா, நிர்வாணமாக்கிச்சா? விளங்குதா? அதனால நம்ம தான் ஜெபம் பண்ணணும். என் குணம் மாறாம நான் பரலோகம் போக முடியாது. என் குணம் மாறாம நிறைய பேர் கர்த்தருக்குள்ள நான் கொண்டு வர முடியாது. நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்களோ இல்லையோ, பெரிய ஊழியத்தை செய்யறமோ இல்லையோ, முதல்ல நம்ம பரலோகம் போகணும். ரட்சிக்கப்பட்ட நம்ம முதலாவது பரலோகம் போகணும். அதுக்கப்புறம் உன்னோடு கூட இருக்கிற ஜனத்தை நீ முதலாவது நீ ஆயத்தப்பட்ட பின்பு உன்னோடு கூட இருக்கிற ஜனத்தை ஆயத்தப்படுத்து. எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்றாங்க. அல்லேலூயா. அதனால நம்ம கையில தான் இருக்கு. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமையை நமக்கு தருவார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் எழுந்துருங்க, எல்லாம் எழுந்துருங்க.